Taste the Daily. பொள்ளாச்சி நகராட்சியில் நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து கண்டும் காணாமல் இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி பொள்ளாச்சி நகரத்தினுடைய சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 13/8/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தமிழ்நாட்டில் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு பதவியேற்றதிலிருந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தனது குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகின்ற காரணத்தினால் மக்கள் பல்வேறு வகைகளில் சொல்லொன்னா வேதனையை சந்தித்து வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொள்ளாச்சி நகராட்சியில் நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் என்று அதனுடைய விவரங்களை பட்டியலிட்டுள்ளார். திமுகவை சேர்ந்த பொள்ளாச்சி நகரமன்ற தலைவராக இருந்து வருகின்ற நிலையில் அவரது மக்கள் விரோத செயல்பாடுகள் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நகரமன்ற உறுப்பினராக இருக்கும் வார்டு உட்பட அனைத்து வார்டுகளிலும் வளர்ச்சி பணிகள் நடைபெறவில்லை என்றும் நகரமன்றம் முற்றிலுமாக செயலிழந்து விட்டது, இங்கு திமுகவினுடைய ஊழல் மற்றும் அராஜகம் தலைவிரித்து ஆடுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். பாதாள சாக்கடை திட்டங்கள் நிறைவடைந்த 3 ஆண்டுகள் ஆகியும் கூட இதுவரை மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றும் இதனால் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் நிலவி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குடிநீர் சீராக விநியோகிக்கப்படுவதில்லை, தெரு விளக்குகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை, குப்பைகள் அகற்றப்படுவதில்லை, இதனால் மக்கள் மிகுந்த சிரமப்படுகிறார் என்றும் ஆதாய நோக்கத்துடன் நகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகின்றன, இங்கு புதிய வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டுவதற்கு வரைபட அனுமதி பெறுவதற்கு வரி விதிப்பிலும் அதிக அளவில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தெரிய வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய தேவையை முறையாக நிறைவேற்றப்படாத நிலையில் சொத்து வரி, குடிநீர் கட்டணம், அதே போன்று குப்பை வரி முதலான அதிகமான அளவில் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் இங்குள்ள பேருந்து நிலையங்கள், காய்கறி மார்க்கெட்டுகள் மற்றும் மாட்டு சந்தைகளில் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களுடைய தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றாத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் பொள்ளாச்சி நகராட்சியில் நிலவி வரக்கூடிய பல்வேறு நிர்வாக சீர்கேடுகள் கண்டும் காணாமல் இருந்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 13/8/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு சே தாமோதரன் எம்எல்ஏ, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அவைத் தலைவர் திரு ஏ வெங்கடாசலம், கிணத்துக்கடவு கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு எம் கே முத்துக்கருப்பண்ணசாமி எக்ஸ்எம்எல்ஏ, பொள்ளாச்சி நகர கழக செயலாளர் திரு தம்பி என்ற வி கிருஷ்ணகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொள்ளாச்சி நகரத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், நகரமன்ற இந்நாள் முன்னாள் வார்டு உறுப்பினர் மற்றும் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குறிப்பாக இந்த பல்வேறு விஷயங்களை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் வியாபாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.